ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் கொஞ்சம் பூச்செடி சீடெல்லாம் போடலான்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணுறேன். என்ன சீடு போடுறேன்னாக்கா டாலியா சீடு போட போகிறேன். ரோஸ் பிளான்ட்டு சீடு கூட நான் வாங்கி வச்சுருக்கிறேன் ஆன்லைனில், அதுவும் போடலான்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா ஆஃப்ரிக்கன் டேசி சீடு கூட வாங்கி வச்சுருக்கிறேன், அது கூட போடலான்னு சொல்லிட்டு. ஆஃப்ரிக்கன் டேசி சீடு வந்து ஃப்ளவர் எப்படி இருக்கும்னாக்கா டேரி பூச்செடி மாதிரியே இருக்கும். அதாவது ஜீனியா பூ, டேரி பூலாம் பார்க்குறீங்க இல்லையா, அதே போல் தான் இருக்கும். அதுவும் டேசி ஃப்ளவர் வந்து மல்டி கலரு நல்லாயிருக்கும், டபுள் கலர் சேர்ந்தா போல் சூப்பராக இருக்கும். அது வந்து சீடு வாங்கினேன், இப்போ போடலான்ட்டு. இந்த தொட்டி பாருங்கள், நான் வந்து மேலே வந்து கொக்கோபீட் போட்டிருக்கேன், மண்ணில் தான் நட்டிருக்கிறேன் பிளான்ட்டு. இது எதுக்காக இந்த மண்ணில் நான் போடலான்னு இருக்கிறேன்னா, கொஞ்சம் ஈஸியாக வரும், வரலன்னா கூட சீடுங்க கொஞ்சம் எழும்பி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் சொல்லிட்டு இந்த மண்ணில் போட போகிறேன். ஏற்கனவே இந்த செடியில் வந்து ஒரு சாமந்தி கிளை வச்சுருக்கிறேன். இந்த சாமந்தி கிளை வந்து இப்போ தான் புதுசாக வச்சுருக்குறோம், நேற்று வீடியோ பண்ணேன் அப்போ வச்சுது இது. அதனால் இது வேறு இருக்காது, இப்போ தான் வச்சு. இது வந்து ஏற்கனவே ரொம்ப நாள் செடி, அதாவது 1 வீக்கு அப்படி இருக்கும் வச்சு. நான் வேர் இப்போ தான் நானே உங்களுக்கு காமிக்கும்போது தான் பார்க்குறேன், வேர் வந்துதான்னு கூட தெரியாது. இருந்தாலும் ஒரு 1 வீக் ஆயிடுச்சு வந்துட்டுருக்கோன்னு சொல்லிட்டு நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக வந்துச்சு. இதில் வந்து மணல் கொக்கோபீட்டு எல்லாமே சேர்ந்த போல் மண். இது இந்த பக்கம் ஒரு பிளான்ட் வச்சுருக்கிறேன், இது எனக்கு ஞாபகம் இல்லை எப்போ வச்சது, வேர் இருக்குமான்னு கூட தெரியாது. பாருங்கள், இது நிறைய வேர் இருக்குது, ஆனால் சின்ன செடி தான். பாருங்கள், நான் வந்து சின்ன சின்ன குச்சி தான் வச்சுருந்தேன், ரொம்ப அதாவது நுனியெல்லாம் நல்லா ரூட் வந்துச்சு பாருங்கள். அதுக்கு தான் இந்த மண்ணில் கொஞ்சம் போட்டால் நல்லா வருது சொல்லிட்டு இங்கே இதுக்குள்ளே போடுறேன். இப்போ இது போலெல்லாம் எடுத்ததெல்லாம் வந்து நம்ம வந்து காய்கறி வேஸ்ட்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எப்படி நடணும்னு சொல்லிட்டு, அது போலெல்லாம் நட்டு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு கப் தொட்டியில். இது வந்து வெறும் கொக்கோபீட்டில் தான் நட்டிருக்கிறேன், எக்ஸோரா செடி. பாருங்கள், வெறும் கொக்கோபீட்டில் தான் நட்டிருக்கிறேன், ஆனால் நல்லா வருது பாருங்கள். ஒரு வாட்டி நான் வந்து ரைஸ் வாட்டரு, அதுக்கப்புறம் டீ தண்ணி அதெல்லாம் ஊற்றிருக்கிறேன், சூப்பராக வருது பாருங்கள். எருவெல்லாம் இதில் எதுவும் நான் ரொம்ப சேர்க்கலை. ஃபஸ்ட்டு கொக்கோபீட்டில் ரோஸ் தான் நான் வளர்த்துருக்குறேன், அப்புறம் சாமந்தி வளர்த்துருக்குறேன். இந்த செடி இட்லி பூச்செடி வந்து நான் வச்சதில்லை, இப்போ தான் வச்சுருக்கிறேன். ஆனால் நல்லா வளர்ந்து பூக்கள் பூக்குது பாருங்கள். இது வந்து கொக்கோபீட் வந்து நான் மேல் சைடில் கொஞ்சம் போடலான்னு சொல்லிவிட்டு, கொஞ்சம் கொக்கோபீட்டில் வந்து நீங்கள் இது போல் நல்லா அலசிட்டு கொக்கோபீட் நல்லா பிழிஞ்சிட்டு மேல் சைடில் மட்டும் ரோஜா செடியில் கூட இது போல் போட்டுட்டு கூட நீங்கள் சீடெல்லாம் தூவி வச்சுக்கலாம். நான் எதுக்கு இது போலெல்லாம் பண்ணுறேன்னாக்கா, டாலியா சீடு வந்துடுது, ஆனால் வந்து ரோஸ் வந்து சீடு வாங்கினா அது போட்டால் வரவே மாட்டேங்குது. அதனால இந்த கொக்கோபீட்டில் நம்ம போட்டு வைக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ பண்ணுறேன். நம்ம போட்டு பார்க்கலாம். ஏன்னா ரோஜா செடியில் நிறைய பேர் வாங்கி ஆன்லைனில் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு வீடியோலாம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் சரி நம்மளும் போடலாம். இப்போ ஏற்கனவே வாங்கி வச்சு நான் ரொம்ப நாளாக ஒரு வாட்டி போட்டு வரல, அதோடு நிறுத்திட்டேன். இப்போ வச்சுருக்கிறேன், மீதி போட்டுடலான்ட்டு. இது வந்து டாலியா சீடு கொஞ்சம் நிறைய போட்டுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வேறு பாட்டுக்கெல்லாம் மாற்றிக்கலாம். கொஞ்சம் பக்கத்துலேயே ஒட்டிக்காமல் நீங்கள் வந்து டாலியா சீடு கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் பாருங்கள், தனியாக பிரிக்கிற மாதிரி, ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. ஏன்னா நம்ம செடி கொஞ்சம் பிரிக்கும்போது வேரெல்லாம் ஒன்றோட ஒன்று போயிடும், அதுக்காக நான் சொல்கிறேன். லேசாக வந்து இது போல் அழுத்தம் கொடுக்கணும். 2 கலர் சீடு வாங்கி வச்சுருந்தேன், ஆனால் இப்போது ஒரு கலர் சீடு மட்டும்தான் கொண்டு வந்தேன். ஆனால் நான் எந்த கலருக்கு கொண்டு வந்த மேலேன்னு தெரியல, நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து கொக்கோபீட் வந்து இது போல் நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு லேசாக அழுத்தி விடணும், அப்போ தான் நல்லது. மேலேயே வச்சிடக்கூடாது. இது போல் லேசாக விதை போட்டு இது போல் கொக்கோபீட் வந்து மூடிடணும். இது போல் போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கமாக போடலாம். இது வந்து ஆஃப்ரிக்கன் டேசி பாருங்கள்,
போன வாட்டி போட்டேன், இது கூட வரல. சரி இந்த வாட்டி போடலான்னு சொல்லிட்டு. ஒரு சீட் புக் பண்ணுறோம், வேறு சீடெல்லாம் கொடுத்துட்றாங்க சில டைமில். அதுக்காக தான் சொல்கிறேன். லேசாக வந்து அழுத்தணும் அந்த சீடு மேலே கை வச்சு. அப்போ தான் வந்து மேலுக்கு சீக்கிரமாக எழும்பு வந்துடும், சரியாக வராது. அப்புறம் இது போல் ஒரு பக்கம் நம்ம வந்து டாலியா சீடு போட்டோம், ஒரு பக்கம் வந்து ஆஃப்ரிக்கன் டேசி போட்டோம். இப்போ இதில் நம்ம போடலாம். ஏன்னா ஒவ்வொரு தொட்டிலையும் நான் அந்த பெரிய தொட்டிங்களே போட்டுடுறேன். ரொம்ப பெரிய தொட்டி இல்லை, கொஞ்சம் லிமிட்டாக தான் இருக்கும் இந்த தொட்டிங்கெல்லாம் நான் வச்சுருக்கிறதுலாம். எனக்கு வந்து சின்ன தொட்டியில் வளர்க்க தான் பிடிக்கும். ரோஜா செடி எல்லாமே, சாமந்தி இதெல்லாம். இது வந்து ரோஸ் சீடு. இதை அப்படியே நம்ம தூவிட்டு கொஞ்சமாக வந்து கொக்கோ பீட் மூடி வச்சிடலாம். சீடு எத்தனை போட்டோம் அதெல்லாம் எண்ணெய்லாம் இல்லை, நான் கொஞ்சம் நிறைய தான் போட்டேன். பாருங்க, இது போல் வந்து கொக்கோ பீட் வந்து மூடி வச்சிடணும், அவ்வளோதான். தண்ணி வந்து நம்ம வந்து இந்த பெரிய செடிக்கே நான் வந்து லேட்டாக தான் ஊற்றுவேன். அதனால வந்து கொஞ்சமாக மேல் சாயலில் மட்டும் இது போல் நம்ம டெய்லி வந்து தண்ணி தெளித்து விடணும். பெரிய செடிக்கு ஊற்றும்போது நீங்கள் நல்லா ஊற்றிக்கலாம். மற்ற டைம்லலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி தெளிக்கணும். நைட்டில் சில டைமில் மழை வரும், அதுக்காக நான் சொல்கிறேன். நான் அதுவும் நம்ம யோசிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு சீடெல்லாம் வெளியே வரும் மழை தண்ணியில் வந்து, அப்படின்னா மண்ணில் சீடு போட போகிறீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ரொம்ப கீழே வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து மழை விழாத இடத்துல தான் வச்சுக்கணும். இந்த சீடெல்லாம் முளைச்சி வந்ததுமே வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.